என்னக்கா எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்க? என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? எப்போ வசந்திதான் லொடலொடன்னு பேசிட்டு இருப்பா. அவதான் இன்னைக்கு அமைதியா வந்துட்டு இருக்கா. அவள் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏக்கோ 4 மணி இப்ப என்ன யோசிச்சுட்டு வருதுன்னு எனக்கு தெரியாமலக்கா இருக்கு. அதனாலதான் 4 மணிட்டு கேட்கல. நான் என்ன யோசிக்கங்கிறத சொல்லிருவியா? சின்னப்பட்டு அப்ப சொல்ல கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கியா, ஒரு 100 ரூபா உனக்கு தருவேன். யாரு நீங்க தானே 100 ரூபா தருவியன்னு வாயை பிளந்துட்டு நிக்கேன். அதுக்கு இல்ல சின்னப்பட்டு, நான் என்னதான் யோசிச்சுங்கிறது நீ கரெக்டா சொல்லணும்ல. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் என்ன யோசிச்சு சொல்ல பாப்பா இப்ப. இல்ல காப்பி குடிக்க நேரம் வேற ஆயாச்சு. நம்ம புஷ்பாக்கா ஏர்போர்ட்ல வந்திருக்கோம். எங்கனையாவது ஹோட்டல் எங்கனையாவது நிறுத்தி காப்பியும் வடையும் ஏதாவது வாங்கி தருவாளா? இல்ல சின்ன பொண்ணா வண்டி அப்படியே நேரம் இழுக்க சொல்லி அவ அண்ணன் வீட்டுல கொண்டு இறக்கிடுவாளா? அங்க காப்பி கிடைக்குமா இல்ல டீ கிடைக்குமா? ஒருவேளை பச்சை கிடைக்குமா இல்ல உளுந்த வடை கிடைக்குமா இல்ல பருப்பு வடை தான் கிடைக்குமா அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன். வாயை பிளந்துட்டு இருக்க. சின்னப்பட்டு சொன்னது சரியா சரியில்லையா? அக்கா சரி நல்லதுன்னு வாயை பிளந்துட்டு இருக்கு 4 மணி. இல்லன்னா சண்டைக்கு வந்திருக்கும்ல இதுக்கு முன்னாடி. ஆமா, வம்புகளுக்கெல்லாம் உனக்கு உறக்கமே வராதுல்ல. இது நல்ல கதையா இருக்கா? 4 மணி நான் ஒண்ணு உங்களை வம்பு கிழக்கல. நம்ம புஷ்பாக்கா தான் வம்பு கிழத்தா. நான் புஷ்பாக்காவை தான் என்னக்கா சும்மா வரையா அமைதியா அப்படின்னு கேட்டேன். இதுக்குதான் வராம இருந்திருக்க வேண்டியது. பேசாம வீட்டுல இருந்தோம்னா இந்நேரம் காப்பியை போட்டு குடிச்சிட்டு நல்ல அளவோட டிவியை பார்த்துட்டு கிடந்திருப்பேன். இப்ப கூட கெட்டு போல இறக்கி விட்டுட்டா. ஏன் வரலங்காட்டி வண்டி நிறுத்திட்டீங்கன்னா நீ இறக்கி விட்டேன்னு வச்சுக்கியா, குறுக்கால வீட்டுக்கு பொடி நடைய நடந்து போயிருவா. பாவி மக்கா, வாய திறக்க வழி இல்லம்மா. பக்கா முன்ன வச்ச காலனை என்னைக்கு பின்ன வைக்க மாட்டேன். வண்டியில ஏறியாச்சு, இனிமே நீங்க இறங்கும் போது நானும் இறங்குவேன். ஊடல இறக்கி விட்டா அதுக்கப்புறம் இங்கடே சத்தியாகிரகம் பண்ணி போடுவேன். பாத்தீங்களே சொன்னீங்களே, இந்த 4 முடிய வச்சுக்கிட்டு நான் படுத்த பாடு. வாரேங்கு போறேங்கு. நீங்க என்ன 2 நாள் கூட்டிட்டு போங்களா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு 4 முடிய? சின்னப்படி சும்மா இல்ல, ஏகப்பட்ட ரசிகர்கள்லாம் எனக்கு உள்நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் இருக்காவோ. எக்கோ 4 முடியக்கா வாங்கக்கா எங்க வீட்டுக்கு ஒரு நாளாவது வந்துட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காவோ. நான் தான் இங்கே கிடந்துட்டு இருக்கேன் வாங்கூட. எப்பா எதெல்லாம் சொல்லுதம்மா நான் 4 முடி. ஒண்ணு சொன்னா 9 சொல்லும். சின்னப்படி அமுக்குற மாதிரி இருந்துட்டு இந்த நீலகுட்டி பண்ணிருக்க ஜுவாலிய பத்தியா? மாசமா இல்லையாம்ல? ஆமாடி, நானும் கேள்விப்பட்டேன்டி. அப்படியே நெசமாவா? ஆமாக்கா அந்த விஷயம் எனக்கு 2 மாசம் முன்னாலே தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப முதல்ல நாத்துக்கு சொல்லிருக்க வேண்டியதானே. அவ கொட்டத்தை முதல்ல அடக்கி விட்டுருக்கலாம்ல. இல்ல 4 முடி அப்பவே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதையாவது ஒண்ணு சொல்லி கால் பண்ணி திருப்பிடுவா நமக்கு எதிரா. அவ அப்படியாப்பட்ட ஆளாகும். அதனாலதான் நேரம் வர வரைக்கும் காத்திருந்தேன். தான் வாயாலே சொல்லணும். அதுக்காண்டி தானே இவ்வளவு நாள் காத்திருந்தேன். பூசண வடைக்கு ஆசைப்பட்டு எலி மாதிரி வந்தா அப்படி எலி பொறி வச்சு புடிச்ச மாதிரி புடிச்சிட்டோம்ல. அதுதான் எங்க வீட்டுல இருந்து ஒரு பப்பளி பிடித்து தீட்டு ஓடுனியோ. ஆமாங்க, பின்ன நானா திங்க போறேன். இப்படியே பெருச்சாலி அமுட்டுக்கிட்டு இனி சும்மா இருப்பாளா ஒரு நாத்து கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருவாள. இல்ல ஆரம்பத்துல வானாத்து இப்படிதானே ஏதாவது ஒரு குடச்சல கொடுத்துட்டே இருப்பா. நீனும் கொஞ்சம் சமாளிச்சு எடுத்து போயிட்டு இருந்த. ஏதாவது சுவாரஸ்யமான கதைகள் இருந்தா சொல்லு. அப்படியே வண்டியில போகும்போது ஜாலியா கேட்டுட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, கதை கேட்கறதுக்கு சரியான ஆள் தான். ஆமாடி, வா நாத்து கதையை சொன்னாலே ஜாலியா தான் இருக்கும். சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு. எனக்கு கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒரு நாள் நான் அடைச்சு விட்டு இருந்தேன். அப்ப என் நாத்து ஊர்ல தானே இருந்தா. அங்க இருந்து பஸ் ஏறி காலையில வந்துட்டா ஒரு நாள். அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? புதுமரமோல வயிறு பசிக்கு என்ன தேவையான செஞ்சிருக்கல கொண்டாமா. எடி எமக்கா நபத்த மவள ராசாத்தி நல்லா இருக்கே மக்கா. இது நீ மட்டும் தான் வந்தியா? உன் புருஷன் வரக்கன்ல? நான் மட்டும் தான் வந்தேன். அவர் ஆபீஸ் கிளம்பி அங்க வர போறாரு. அங்க மர பஸ் ஏறி வாரேன். மாதிரி புதுமரமோல என் மொவ வந்திருக்கா. அவளுக்கு சேத்தி என்னத்தைய கொண்டு வா. வாங்க நாத்து, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நீ. நீங்க கட்டியிருக்க சாரி கலர் காம்பினேஷன் அடிபொலி தூளா இருக்கு. அதுக்கு ப்ளவுஸ்ல ஆரி வர்க் ஜம்முன்னு போட்டுருக்கீல. எங்க உங்க ஊர்லயே போட்டியே? எண்ணி நான் எங்க போய் சாரி எடுத்தாலும் சரிதான், ஒரு வழிக்கு கொள்ளாத சாரி தான் எனக்கு ஆம்படும். குப்பை குளம் தான் எனக்கு கிடைக்கும். அதான் நீங்க எடுத்த இடத்துல எனக்கும் இதே மாதிரி கலர்ல இதே டிசைன்ல ப்ளவுஸ் ஆரி வர்க் வச்சு கொஞ்சம் போட்டு வாங்கி தருவீங்களா அண்ணி? உனக்கு சேலை வேணும்னா உன் கையில இருக்க துட்டு கொடு. அப்பதான் வாங்கி தருவா. எண்ணி கையில இப்ப துட்டு கொண்டறல பத்துடுங்க. நான் எதிர்பாராமல வந்தேன். நீங்க சேலைலாம் எடுத்துட்டு வாங்க. ப்ளவுஸையும் தச்சு கொண்டாங்க. அதுக்கு அப்புறம் எவ்வளவு துட்டோ அத தந்துறேன் உங்களுக்கு. சரி நாத்து, 2 பேரும் சாப்பிடுங்க. அடை தோசை ஆறுதுல்ல. புதுமரமோல பரவாயில்லையே, அடைய அவியலும் நல்ல அடிபொலியா வச்சிருக்க. ஏம்மா உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா? அடையில உப்பு இல்ல, ஒரே உரப்பு. அவியல பார்த்தா வாயில வைக்க முடியல. சட்னி அதுக்கு மேல எப்போ ஏ பாவி மக்கா, நல்லா இல்லன்னு ஒரே வாயில போட்டு யா போட்டுட்டா. காலையில நெட்டி செஞ்சு கொடுத்தா உன் புருஷனுக்கு உன் மாமியாளுக்கும். ஏம்மா எனக்கு அடுக்கல பக்கம் போனாலே தலை கிறுன்னு சுத்துதுமா. ஆமாமா, அடுக்கல பக்கமே போல. என் புருஷன்ட்ட ஹோட்டல்ல வாங்கி தின்னுடன்னு சொல்லிட்டேன். என் மாமியாரி முந்தான உள்ள கஞ்சி கிடக்கு, அத குடிச்சிடுங்க தேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க வந்து சாப்பிட வந்தேம்மா. அதான் எதிரடி ஏல செய்ய உனக்கு கறி வலிக்கு அங்க இருந்து மேலைட்டு திங்கி வந்திருக்க. வந்தவா இங்க இருக்க சாப்பாட்ட குறை சொல்லி வட்டி செய்த. என் மருமம் அளவோல செய்து எடுத்தாரா உனக்கு கொடுப்பேன்டி. நாத்தனாருங்கிற திமிரு.
எமக்காதைக்கு என் நாத்து அமைச்சிட்டு அதுக்கப்புறம் துட்டு கொடுத்தாலும் உனக்கு சேலை எடுக்கிறதுக்கு ஆரி பிளவுஸ் எல்லாம் தச்சு எடுத்து கொடுத்தியா அவ துட்டுல மண்ணா கட்டி எருமை யாப்ப விட்ட கதை தான். அவ எங்க இருந்து துட்டே தர நான் சேலை எடுத்து கொடுக்க நான் கொடுப்பனா பியாசம காமுக்கமா இருந்துகிட்டேன். அடுத்த வரும்போது எண்ணி சாரி என்னாச்சு, பிளவுஸ் என்னாச்சு, ஆரி ஒர்க் என்னாச்சு அப்படின்னா நான் யாரு பச்சை தண்ணியிலே பால் கோவா கிண்டக்கூடிய ஆளுல்ல சும்மா இருப்பனா. அது சொல்லும் நேத்து தாண்டா மெனக்கிட்டு உனக்காண்டி கார் பிடிச்சு போய் அந்த கடையில அதே மாதிரி சாரி எடுத்துட்டு அப்படியே பிளவுஸ் ஆர்டர் கொடுத்து சூப்பரா ஆரி ஒர்க்கு டபுள் செலவுல ஒரு காண்டி பண்ணணும்னு நினைச்சு போனேன். அந்த கடையா அந்த ஆளு ராத்திரி ராமரமா அடிச்சு போட்டு எங்கேயோ ஊரை விட்டு வாடிட்டாரா. கூட்டம் குமிஞ்சு கிடந்து அப்படின்னே பாப்போம். நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உனக்கு ஒரே குப்பை சாரி தான் போ. நீ இந்த ப்ளூ கலர் சுடிதார தவிர ஒண்ணு போட மாட்டா. இதே போட்டுட்டு திரினேன். உடனே வாய திறக்கல கப்பு சிப்புன்னு ஆயிட்டா. நீதான் சின்ன பதிலடி கொடுக்க சரியான ஆளு. அதுக்கப்புறம் நாலு ஆவாம பரவாயில்ல பத்தியடி மாறிட்டா பத்தி அப்படியே. ஆமாக்கா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படிதாக்கா புண்டத்துக்கு போட வருவா. நான்லாம் சும்மா விடுவானா கேட்ச் பிடிச்சு அப்படி திருப்பி தூக்கிட்டு போட்டுருவேன். ஆமியா ஊர்ல இருந்தா சரிப்படாது அம்மையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொட்டியை கட்டிட்டு புருஷனையும் கூட்டு ஏத்தாப்புல வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அவளுக்குன்னு ஒரு நாத்து வந்து படாத பாடு படுத்தினா பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் யாருமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு அப்படியே டோட்டலா மாற ஆரம்பிச்சிட்டாக்கா. இப்ப அப்படியே எனக்கு சப்போர்ட்டா மாற ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்ல நல்ல அண்ணி நல்ல நாத்துமா. இப்ப அவளும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான். என்னனாலும் எதுனாலும் என்கிட்ட தான் ஓடி வந்து எண்ணி நாத்து பத்தி பேசும்போதே என் மைனிகாரி ஞாபகம் வருது. இந்த தெக்கு மாற போய் அப்படி நேரம் 1 கிலோமீட்டர் வழியா போனோம்னு வச்சுக்கிய என் மைனிகாரி வீடு வந்துடும். திடீர்னு யாராவது போற வழியில பாத்துட்டான்னு வச்சுக்கிய நம்ம போயிட்டு போலான்னு வச்சுக்கிய அந்தால சொல்லுவா மைனியோ அங்க நவார வந்திருக்கிய எங்க வீட்டு பக்கம் உங்களுக்கு தலை காட்டுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையாக்கோ அப்படி இப்படிம்பா. ஆமா அவ வீட்டுக்கு போயிட்டாலும் கிடக்கா நெக்லஸ் தராம ஏமாத்திர கள்ளி தானவா. இது அவளும் செய்யதெல்லாம் பெருசா வராது. நம்ம சின்ன விஷயம் செய்வோம் அதுவும் ஆன மாதிரி பெருசா வந்து நிக்கும். அதாம்டி சொல்லுதே எங்க அண்ணனை பாத்துட்டு அந்த லேச ஒரு ஏட்டு அவளை லேசா பாத்துட்டு போயிருவேன்டி. சரிக்கா வரும்போது பாப்போம். பியாசிட்டு நேரம் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடாத. எங்க அண்ணன் வீட்டுல இருக்க மாட்டான் எப்படியும் வயல்ல தான் இருப்பான். நேரம் வயலுக்கு கூடு வண்டிய 1 2 3 5 என்னடி இது ஒரு நாள் இல்லாத திருநாளா ஒரே எக்ஸசைஸா இருக்கு. அதுவும் 3 கடத்தல 4 கடல 5 கடத்தல 6 7 கடல 8. யோ வெரி ஏத்திட்டு இருக்கேன். வெரி 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 என்னது வெறி ஏத்துதாளா? என் பொண்டாட்டிக்கு வெறி எதுவும் கடிச்சு போட்டா வெறி பிடிச்சு போய் கடைசியில என்ன கடிச்சு போடக்கூடாது. அதுக்குள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கூட்டு போய் 4-5 ஊசியை போடணுமே இவளுக்கு. எடி வாட்டி நல்லா இருப்ப ஒரு ஊசியை போட்டு வந்துடும். அவள் வெறி ரொம்ப முத்திடுறாம முஞ்சி மோரையும் பாருங்க. எனக்கு வந்து சேர்ந்து இருக்கிற வெறி நை கடிச்சு போட்டு நினைச்சா வெறி ஏத்துது போய் வெறி ஏத்துது. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி சீப்பா நினைக்கங்க. எதுக்கு லாயக்கில்லாத வில்லி ஒண்ணுக்கு ஒப்பேறாதவா அப்படி நினைக்கனால சொல்ல எனக்கு வெறி யாரிக்கிட்டே இருக்கு. சும்மா இருக்க உடனே எல்லாரும் சொரிஞ்சு விடுதாவ பாத்துக்க. நீ பேசாம இரு. தேவையில்லாம யாராவது ஏதாவது சொன்னு சொல்லிட்டு வெறி ஏத்துதே அதை ஏத்துதே இதை ஏத்தேன்னு சொல்லிட்டு கிறுக்கு பிடிச்சு இலையாத. எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிதான் இந்த லட்சணத்துல வந்து நிக்க தேவையில்லாம எதையாவது பண்ணிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு கிடக்காத. உமட்டெல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னும் 5-6 ஸ்டெப் பண்ணிருப்பேன். கூட கொஞ்சம் வெறி யாரி இருக்கும். வெறி 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 தூர தள்ளி போய் இது என்ன அடிபட்டாலும் அடங்காது. வந்துட்டா ஐலாட்டி சிலுக்கு புலுக்குன்னு ஆட்டிக்கிட்டு ஒரு ஜூஸையும் கூட்டிட்டு வந்துருவா. இன்னைக்கு நான் வாங்கி குடிச்சிருவேனா இவ கையால எத்தனையோ நாள் அதை இடி வாங்கி குடிச்சிட்டு நான் நல்லா வாங்கி கட்டியிருக்கேன். உன்னை சுவாலிய முடிக்க தாண்டியே வெறி ஏத்திட்டு இருக்கேன். அது தெரியாம நீ ஜூஸ் கொண்டு நீட்டிட்டு இருக்கியா என்ன? நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீல்ல அதான் வெறி ஏத்துறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன நடந்து போச்சுன்னு பல்ல காட்டிட்டு இருக்காங்க போய். சாரி நீ உடம்ப தேத்துறதுக்கு தான் சொன்னேன். குடிங்க நீ நல்ல ஐஸ் போட்டு நல்ல ஜில்லுன்னு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாட்ட யார் கேட்டா? யார் கேட்டானே? ஜூஸ் போட்டு கொண்டா மண்ண கட்டிய போட்டு கொண்டா தண்ணங்கட்டிய போட்டு கொண்டான்னு சொன்னா வட்டனா வந்துட்டா. பாலை கொண்டாரே மோர கொண்டாரே ஜூஸ கொண்டாரேன்னு சொல்லிட்டு அரே புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அந்த மாதிரி தானா. அங்கேயே தனக்கு உதவி. இனி நான் தான் எனக்குன்னு ஜூஸ் போட்டு குடிப்பேன், எனக்குன்னு காப்பியை போட்டு குடிப்பேன், எனக்குன்னு பாலை ஊத்தி குடிப்பேன். எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா மட்டும் தான் நீ கொண்டு வரணும். அதுக்கு இல்லாம நீனே உன் இஷ்டம் போல கொண்டு வந்து கையில நீட்டுனா சரி நீ வேண்டாம்னா விடுங்க நானே குடிச்சுக்கிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ என் உடம்பரமா தங்கச்சியே. தங்கச்சி அவ குடிக்கலன்னு கிடக்கா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் ஜூஸ போட்டு குடிக்கிய கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. என்னது தொங்கச்சி கரெக்டா குசு குசுங்காரு. ஏற்கனவே தெருட்டூர் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். இந்த ஜூஸ தந்தா குடிச்சு போட்டு கூட 2 தெருட்டூர் அப்படியே ஜம்முன்னு போயிட்டு வருவேன். அழகு சுந்தரனே உங்களுக்கு இல்லாததா நாங்கனே புடிங்கனே. இத குடிச்சு போட்டு 2 இல்ல 20 தெருட்டூர்னால ஜம்முன்னு போயிட்டாங்கனே.
ஆடு பகை குட்டி உறவக்கும் மனுஷனும் கழுத்து பிடிச்சு நெரிச்சலாம் வருது வாங்கி உசு உசுன்னு குடிச்சிட்டு இருக்காரு. உலகம் சுற்றும் வாலிபன் நான். உலகம் சுற்றும் வாலிபன் நான். எங்க அம்மைய பார்க்கவே இல்ல, பாத்துட்டு வருவோம். அம்மகாரிய பார்க்கலனா இவளுக்கு உறக்க வராது. அப்பா ஒரு வழியா போயிட்டப்பா, இனிமேதான் நமக்கு நிம்மதி. முத எக்ஸசைஸ் பண்ணி வெறி ஏத்திருக்கோம்ல, கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு ஒரு பாலை குடிச்சோம்னா தான் ஜம்முன்னு இருக்கும். நம்ம கையாலே நம்மளே குடிப்போம். தன் கையே தனக்கு உதவி.